நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? மல்லி எப்போவுமே கோவப்பட மாட்டாங்களே, நிதானம் தானே அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே. நிதானத்தை என்றைக்கு இழக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலும் நம்ம மல்லி கோவப்பட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஏதான ஒரு தவறு கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி என்ன தவறு நடந்துச்சு, எதனால் தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி கோவில் உள்ள போகும்பொழுது இந்த கோவிலுக்கு யார் யார் வரணும், யார் யார் வரக்கூடாது, என் குடும்பத்தோட வர கோவில், இந்த குடும்பத்து கோவிலுக்கு இந்த மாதிரி வெளியாலலாம் வரக்கூடாது, இவளா வர, இந்த இடத்துக்கு என்ன வர வச்சிட்டாங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை கொடுக்குறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு சைலண்டாகவே இருக்காங்க. அந்த சமயத்தில் விஜய் காதில் இந்த வார்த்தை விழுந்துருது. மல்லி என்னோட மனைவி, மல்லி வரலாம், எங்க மல்லி வரத்துக்கு யாரும் இங்கே தடையாக இருக்க முடியாது, இது கோவில், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், நீ ஒன்றும் சுயமாக இந்த இடத்துல வந்து அப்படியே சும்மா முந்திரி கொட்டை மாதிரி வாங்கி வைக்கல, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ, கடவுளுன்றது எல்லாருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாரு. உடனே பார்க்கணுமே, நம்ம ராஜேஸ்வரி இருந்து இது எங்கள் தாத்தன் பாட்டன் எல்லாமே கொடுத்த சொத்து, அந்த சொத்தில் கட்டின கோவில் இது, இந்த இடத்துக்கு நாங்கள் மட்டும்தான் வருவோம், கண்ட நாயெல்லாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே, அந்த இடத்துல நம்ம மல்லி மட்டும் இல்லைங்க, ஏராளமான மக்களும் அந்த இடத்துக்கு கும்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த வார்த்தை கேட்ட அடுத்த செகண்டே யாருமே அங்கே நிற்கல, அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எல்லாரும் ஏன் போகிறீங்க ராஜேஸ்வரி கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை கேட்கலாம், நீங்கள் இவங்க சொன்னது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊர்க்காரங்களுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இனிமேல் இந்த பக்கம் யாரும் நாங்கள் வரமாட்டோம், நீங்களே எல்லாமே வச்சு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ராஜேஸ்வரி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கதிரியசம் மறுபக்கம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, அன்னபூர்ணிலேருந்து எல்லாமே. உடனே இந்த அம்மா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், முக்கியமாக மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் ஒரு பக்கம் இவங்க கோயிலுக்கு வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாலலாம் செய்ய முடியாது, நான் யாருக்காக எதுக்காக இறங்கி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுகிறாங்க. இதோ பாருங்க ராஜேஸ்வரி அம்மா, இது உங்களோட தனிப்பட்ட விஷயம் இல்லை, இது ஊருக்கு பொதுவானது, ஊருக்கு பொருந்தது, உங்கள் தாத்தன் காலம் கூட்டத்திலே எழுதி வச்சதாவே இருக்கட்டும், அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இன்னும் கல்வெட்டில் பத்திரமா இருக்குது, அதை பாருங்கள் நல்லாவே. இது தான் குடும்பத்தினர் யாரோ வந்து உரிமை கொண்டாடினாலோ இது பண்ணாலோ அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க ஊர் முன்னிலையில் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா அடுத்த செகண்டே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எங்களால் சொல்ல முடியாது, ஊர் மக்கள் சம கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை ராஜேஸ்வரி வந்து சரி ஓகே, நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி வேலை நான் செஞ்சிருக்க கூடாது, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மல்லிக்கிட்டையும் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க. மல்லி பார்த்தது ஒரே சந்தோஷம் மல்லிக்கு. இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு மேலும் 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 முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இது ஒரு உதாரணமான விஷயமாவே இருக்கட்டும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கால, அவரு வந்து இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராஜேஸ்வரி, இதுக்கெல்லாம் உனக்கு தேவைதான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும், நீ தப்பு செஞ்சா அதனால தண்ணி குடிக்கிற, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தேவைதான், இந்த விஷயம் உனக்கு கண்டிப்பாக தேவைதான், இதுக்கு மேலேயாவது நீ புரிஞ்சுக்கிட்டு தெளிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம பண்ண தப்பு தான், இதுக்கு மேலே அந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரமண்டைக்கு ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராஜேஸ்வரி உடனே அந்த இடத்துல சோகமாக நின்று இருக்க, நம்ம ரேணுகா வராங்க. ரேணுகா வந்து இந்த இடத்துல யார் யார் உன்னை அசிங்கப்படுத்தினாலும் எல்லாரும் ஒரு பக்கம் பழிக்கு பழி வாங்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, வாழ்க்கையில் இதுவே முடிவல்ல, இதுவே தொடக்கம் அல்ல, அதனால் எல்லாமே இருக்குது, நேரம் பார்த்து நம்ம அடித்து ஆடிடலாம், நீ எதுவும் கவலைப்படாத, நான் வச்சிருக்கிற பிளானில் இந்த ஊரில் இருக்கிற ஒட்டு மொத்தமும் சேர்ந்து மல்லியும் மறுபக்கம் விஜய் உன்னை யார் யார் மன்னிப்பு கேட்க வச்சு சொன்னாங்களோ எல்லாரும் ஒரு பக்கம் அடித்து ஊரை விட்டு துரத்த போகிறாங்க, அது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இவ சொல்கிறதெல்லாம் பார்த்தா உள்குத்தாவும் இருக்குது வெளிக்குத்தாவும் இருக்குது, அப்படி என்ன பண்ண போகிறா, இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா வில்லங்கமாகவே இருக்குது, எதனா பெருசாக செஞ்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயமும் பதட்டமும் நமக்கு ஒரு பக்கம் அதிகமாகுது. ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு பக்கம் ஒஸ்ட்டாக இருக்குது, ஒஸ்ட்டு பிஹேவியராக இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிற வார்த்தை எல்லாமே ஒரு உயிரை பறிக்கிற மாதிரி தான் இருக்கிறாட்டுக்குது, அதனால் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு தான் இவங்ககிட்ட பழக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் முடிவு பண்ணிடுறா. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ பாருமா ரேணுகம்மா, நான் வேணும்னு எதுவும் ஒன்றும் பண்ணலை, ராஜேஸ்வரி பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்காக தான் நான் மன்னிப்பு கேட்க வச்சேன், அதுக்காக அந்த அப்பாவை நீ கோச்சிக்க போற அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா நீங்கள் பண்ணது தப்பே இல்லைப்பா, அவங்க பண்ணது தப்பை தட்டி கேட்கறது யாரெல்லாம் இருக்கும் உரிமை இருக்குது, அவங்க தப்பு பண்ணாங்க அதனால எல்லாரும் கேட்டாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, கேட்டுதான் ஆகணும், கேட்காம விட்டா மேலும் 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 இது பெரிய பிரச்சனையாக ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கும், அதனால யாரை எப்போ தட்டி வைக்கணுமோ அந்த இடத்துல தட்டி வச்சாதான் நமக்கு ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டது சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமும் மன திருப்தியும் வந்துருதுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கூப்பிட்றாரு. விஜய் கூட்டம் என்னப்பா விஜய் கோச்சிக்கிட்டே என்ன
ராஜேஸ்வரி பண்ணது ரொம்ப தப்பு தான்பா. அந்த தவறுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனால் ராஜேஸ்வரி என்ன எடுத்துன்னு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா குலதெய்வம்ன்றது எனக்கு குலசாமி. அந்த குலசாமி யாருன்னு ஒருத்தர் தேவையில்லாமல் அவதூறாக பேசி அவருக்கு ஒரு ஊருக்கு பொதுவானத்தை அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி பேசி இந்த ஊரே வெறுக்கிற மாதிரி நிலைமைக்கு நான் தள்ளப்படுறத வேடிக்கை பார்க்க மாட்டேன். எனக்கு எப்போவுமே எல்லாமே வேணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகவும் துணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி, ஓகே, சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதே சமயத்தில் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் அதை தொடர போகிறாங்க அப்படின்ற ஆர்வம் தர வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு தாங்க இருக்குது. பார்ப்போம். நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய தோல்விகள் எல்லாமே ஒரு பக்கம் கடந்து தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எந்த ஒரு விஷயமும் சாதாரணமாக நமக்கு கிடைச்சிடாதுங்க. அதனால் முயற்சி செய்தார் இகழ்ச்சி அடையார், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அது மாதிரி நாமளும் ஒரு பக்கம் பழமொழி ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்டேட் பண்ண போயினே இருக்கணும். சரி, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்காங்களா, சாப்பாடு செய்கிற இடத்துக்கு அசாத ஆஹா மெல்ல நட யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல எல்லா சைடும் ஒரு பக்கம் பார்த்துட்டு பொறுமையாக கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயின்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வச்சாம்பார ஆப்பு, இந்த ஆப்பு இன்னும் எனக்கு மனசுக்குள்ளேயே இருக்குது, என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுது. அப்படி என்ன ஆப்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஆப்பு தான் வச்சாங்க. அந்த ஆப்பில் ஒரு பக்கம் கதி கலங்கி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.